ஒரு வாரத்திற்கு முன் வெளிநாட்டிலிருந்த ஒரு பழமையான சோழர் கால கல் சிலை மீண்டும் இந்தியாவுக்கு கொண்டுவரப்பட்டது. அந்த ஒரு செய்தி உலகம் முழுக்க மறந்து போன ஒரு பேரரசை மீண்டும் பேச வைத்தது. சோழர்கள் 1000 ஆண்டுகளுக்கு முன் இன்று இருக்கும் டெக்னாலஜி கூட இல்லாத காலம். ஆனால் அந்த காலத்திலேயே தமிழர்கள் உலகையே ஆச்சரியப்பட வைத்தார்கள். அந்த பேரரசின் மிகப்பெரிய மன்னன் ராஜராஜ சோழன். அவர் போருக்கு சென்றால் எதிரி நாடுகள் பயத்தில் நடுங்கும். அவர் கட்டிடங்களைக் கட்டினால் உலகமே வியந்து பார்க்கும். அவர் கட்டிய தஞ்சை பெரிய கோவில் இன்று வரை தமிழர்களின் பெருமையாக நிற்கிறது. 1000 ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட அந்த கோவில் இன்றும் இன்ஜினியரிங் அதிசயமாக பார்க்கப்படுகிறது. அந்த காலத்தில் கிரேன் இல்லை, மஷீன் இல்லை. ஆனால் இவ்வளவு பெரிய கோவிலை எப்படி கட்டினார்கள் என்பது இன்று வரை ஒரு மர்மம். சோழர்கள் நிலத்தில் மட்டும் ராஜாக்கள் இல்லை, கடலிலும் அவர்கள்தான் அரசர்கள். ஆயிரக்கணக்கான வீரர்களுடன் கப்பல்களில் சென்று இலங்கை, மலேசியா, இந்தோனேஷியா வரை வெற்றி பெற்றார்கள். அந்த காலத்தில் தமிழர்களின் கடற்படை ஆசியாவின் மிக சக்தி வாய்ந்த படைகளில் ஒன்று. போர் மட்டுமல்ல, விவசாயம், வர்த்தகம், கல்வி, கலை, கட்டிடக்கலை எல்லாவற்றிலும் சோழர்கள் முன்னேறியவர்கள். அதனால்தான் இன்றும் உலக நாடுகள் சோழர்களின் வரலாற்றுப் பொருட்களை பாதுகாத்து வருகின்றன. ஒரு காலத்தில் உலகையே ஆண்ட தமிழர்கள், அவர்களின் வரலாறு இன்னும் உயிருடன் இருக்கிறது. தமிழரின் பெருமை, சோழர் பேரரசு.